வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ஒரு சில வசனங்களை வேகமாய் நாம் தியானித்து கொஞ்ச நேரம் ஆவியின் பலத்துக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். ஏற்கனவே அந்த பிரேயர் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட ஆவியானவர் அதுதான் அதிகமாய் இடைப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 24:49 வாசிக்க கேட்கலாம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்ப யார் பிராமிஸ் பண்றா? பிதா. யார் அனுப்புறா? அவர்தான். யாரு? இயேசு அனுப்புற வாக்குத்தத்தம் தான். யாரு? பரிசுத்த ஆவியானவர். என்ன ஒரு திரித்துவத்தின் வெளிப்பாடு அங்கே இருக்கிறது. பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அடுத்த வார்த்தை, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். Stay in the city until you have been clothed with power from on high. தரிப்பிக்கப்படும் வரைக்கும், அவருடைய பலனை நீ வஸ்திரம் போல அது அணிந்து கொள்ளுகிறது வரைக்கும், அதாவது ஃபுல்லா பலன் அடைகிறது வரைக்கும் நீங்கள் எருசலேம் நகரத்தில். என்ன எருசலேம்? எருசலேம் மகாராஜாவின் நகரம். அதுதான் தேவ சமூகம். பலனால் தரிப்பிக்கப்படும். ஃபுல்லி எக்யூப்டா, ஃபுல்லா ஒரு யுத்தத்துக்கு ஒருத்தங்க போகும்போது அவங்க அந்த ஃபுல்லா இவங்களை பார்த்தாலே தெரியும் இவங்க ரெடி ஆயிட்டாங்க யுத்தத்துக்கு. அப்படி நீ கர்த்தருடைய காரியத்துக்கு என்று உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்மேல் இருக்கிற அழைப்பு என்பது உலகத்திலிருந்து வந்த அழைப்பு அல்ல, உன்னதத்திலிருந்து வந்த அழைப்பு. எனவேதான் உனக்கு விரோதமாய் போராடுகிறான். ஒரு சின்ன விஷயமாகட்டுங்க, பரலோகம் உங்களுக்கு கொடுக்கிற 100 ரூபாய்க்கு சத்துரு வந்து தடைய அனுப்பான். ஆனா உலகம் அநியாயமா சம்பாதிக்கிறவன் ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிடும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவனுக்கு சேலரி போட்டு கொடுக்கறது யாரு தான்? சாத்தானா. ஆனா ஏன்னா அவனுக்கு தெரியும் துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கலாம் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. ஆண்டு பரத்திலிருந்து வருகிற காரியத்துக்கு சத்துரு தடையா வருவான். ஆனா கவலைப்படாதீங்க, அவன் மேல ஏற்கனவே எழுதப்பட்டது தோல்வி, தேவ பிள்ளைங்க மேல ஏற்கனவே எழுதப்பட்டது ஜெயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எதிர்க்கணும். நமக்கு யுத்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையோடு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போறது யாருன்னா அவருக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனவங்க தான். ரொம்ப தளர்ந்து சீஷர்களை ஃபர்ஸ்ட்ல நிக்கிறவன் தான் முதல்ல பின்மாற்றத்துக்கு போறான். நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா நம்ம இன்னும் ஃபுல்லா எக்யூப் ஆகல, அந்த பலன் இல்ல, அந்த பலன் இல்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா 2 பேரை ஊழியத்துக்கு அனுப்புவாரு. ஒரு ஊழியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வரும்போது அவர்களை தனியா கூட்டிட்டு போய் உட்காருவார். ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு அவருக்கு தெரியும். இன்னும் அவங்க ஹோலி ஸ்பிரிட்டை பெறல. ஏன்னா ஜீசஸ் இன்னும் மகிமைப்படல. ஜீசஸ் மகிமைப்பட்டதுக்கு அப்புறம் தான் பிதா கிட்ட இயேசு கிறிஸ்து போய், நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போகலைன்னா அவர் வரமாட்டார், ஏன்னா அவர் தான் இவர் தான் அவரு, நான் போனாதான் வருவார், நான் போய் பிதா பக்கத்துல இருப்பேன், நான் பிதா பக்கத்துல போய் இருக்கும்போது பிதா பக்கத்துல இருக்கிற ஆவியானவர் உங்க பக்கத்துல வந்துருவார். அப்போ உனக்காக ஆவியானவர் உனக்குள் இருந்து வேண்டுவார், உனக்காக இயேசு பிதாவின் பக்கத்தில் இருந்து வேண்டுவார். என்ன பாக்கியம் பெற்றவர்கள்! ஆமென். ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு சபையை நீ கலங்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கேட்டு, பிதா ஒருத்தர் கேட்டா மட்டும்தான் இதுவரை நோ சொன்னதே கிடையாது. ஜீசஸ் கேட்டா. ஆமென். எனக்காக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதத்திலிருந்து வரும் பலன், உன்னதத்திலிருந்து அந்த பலன் நமக்கு எதற்கு தேவை?
ஒரு சில காரியங்களை வேகம் எல்லாம் தெரிந்த வசனங்கள், ஏற்கனவே பல முறை தியானித்த வசனங்கள். ஆனாலும் இன்று பேசும்படி இந்த வார்த்தைகள் நினைவிலே கொண்டு வரப்பட்டதுனால, ஒன்று அப்போஸ்தலர் 1:8 நமக்கு தெரியும், சாட்சியாயிருக்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், எல்லாரும் சொல்லுங்க, முழுவதிலும், சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் என்கிட்ட சொன்ன எப்படி சொல்லுவார்? பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலன் அடைந்து, ஆமென், சர்ச்சு தெருவிலும் நாகர்கோவில் முழுவதிலும், ஆமென், தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம். அதாவது கர்த்தருக்கு கடைசி வர நம்ம சாட்சியா இருக்க நமக்கு எந்த பலன் தேவை தெரியுமா? உன்னத பலன். இந்த சாட்சியா இருக்குங்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட கிரேக் அர்த்தத்தெல்லாம் பார்த்தா நீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அதுக்கு கொடுக்கப்பட்ட அர்த்தம் என்ன தெரியுமா? நீ இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டி வந்தாலும் நீ அங்க நிக்கணும். அதுக்கு உனக்கு என்ன தேவை தெரியுமா? தேவ பலன். சரியான மீனிங் அதான். எந்த இடத்துல கொண்டு போனாலும் இந்த சீஷர்கள் எல்லாம் இரத்த சாட்சியை மரித்தவர்கள். நாளைக்கு என்ன ஆமத்து நிமித்தம் உன் கழுத்துல கத்தி வச்சாலும் நீ என்ன மறுதலிக்காம அறிக்கை செய்யறதற்கு உன்னை பலப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதை யாரெல்லாம் கேட்க சொல்ல தெரியுமா? மறுதலிச்சவன், ஓடுனவங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் இயேசுவை ரொம்ப பிடிக்கும், ஆனா இயேசுவுக்காக நிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. நமக்கு எல்லாம் இயேசுவை பிடிக்கும்லாங்க. இந்த 5 நாட்கள் வேற எதுக்காவது நம்ம ஜெபம் பண்றோமா? இல்லை, ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் தானே. அதுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்க இடம் இல்லாமல் இவ்வளோ கூட்டம் வரீங்கன்னா இயேசு அவ்வளோ பிடிக்குதில்ல. ஆனால் நிற்க ஸ்ட்ரென்த் இல்லையே, நிற்க முடியலையே. சில இடத்துல நம்ம நான் அவருடையவன் நம்மளால டிக்ளேர் பண்ண முடியலையே. நம்முடைய ஐடென்டிட்டியை மாற்றி தானே சில காரியங்களே நமக்கு செய்ய வேண்டி இருக்கிறது. ஏன் முடியல? இது பலத்தினால் அல்ல. பலத்தினால் அல்லன்னா யாருக்கு பலத்தினால? நம்ம பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. இந்த பேதுரு மாம்ச வைராக்கியத்தை பாராட்ட. முதல்ல ஆண்டவரே உம்மோடு கூட, பேதுரு சொன்னது உண்மை. இந்த மாம்ச வைராக்கியத்தில் 1 மணிக்கூர் ஜெபம் கூட பண்ண முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம என்ன தீர்மானம் எடுத்தோம்? இன்னைக்கு இத்தனை மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். காலைல 6ல இருந்து சாயங்காலம் 6 வரை ஃபாஸ்டிங். எவ்வளோ போட்டிருக்கும்? 6 நிமிஷம் தாண்டி இருக்கா? மாம்சம் இது ரொம்ப முக்கியம். மாம்சம் பலவீனம் உள்ளது. சொன்னது யாரு? இயேசு. சத்தியம் சொல்றார். ஆமேன் என்கிற நாமத்தை உடையவர் சொல்றார். அதை நாம அக்செப்ட் பண்ணணுமா? பண்ணணும். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை உம்மா எங்க இயேசுவுக்கு சாட்சியா ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்களேன். சாட்சி சொல்றது கிடையாது, சாட்சியா இருக்கிறோம். இயேசுவுக்கு எவன் ஒருவன் சாட்சியா இருக்கிறானோ அவன்தான் உலகம் வாசிக்கிற பைபிள். ஆமே. உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் பைபிள் வாசிக்கிறாங்களான்னா தெரியாது, ஆனா உங்களை வாசிக்கிறாங்க. உலகம் வாசிக்கிற பைபிள். அதான் நீங்கள் கொலோசியருக்கு நினைக்கிறேன், அவரு தெரியல யாருக்கு எழுதுறாருன்னு, எழுதும் போது சொல்லுவார், நீங்க தான் அவருடைய நிருபமா இருக்கிறீங்க, நிருபமா இருக்கிறீங்க. என்னில் ஒருத்தங்க கிறிஸ்துவ பார்த்துட்டாங்கன்னா பைபிள் ஆயிட்டேன்னு அர்த்தம். பைபிள்னு சொன்னா சிலருக்கு இடிக்கட்டும். நான் காஸ்பல் ஆயிட்டேன்ல. மத்தேயு, யோவான், லூக்கா, மார்க்கு மாதிரி இந்த ஜானும் யாரா மாறிட்டேன். ஏன்னா என்னில் யாரை வாசிக்கிறாங்க? கிறிஸ்துவை. நீங்க தான் நிருபம், சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட நிருபம். இதுக்கு என்ன தேவை தெரியுமா? உன்னத பலன்.
ஆண்டவர் சொல்றார், இந்த ராத்திரி நீங்க எல்லாம் சிதறடிக்கப்படுவீங்கப்பா, நீங்க எல்லாம் தனியா விட்டுட்டு போகும் காலம் வரும், ஆனால் நான் தனித்திறேன், பிதா என்னோடு இருக்கிறார். ஏன்னா இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அவருக்கு தெரியுது. ஆனா பேதுருவுக்கு தெரியல. பேதுரு சொல்றார், ஆண்டவரே உம்மோட கூட காவல்ல வரனால நான் வந்துடுறேன், இவங்கெல்லாம் போனாலும் இது தேவையா உனக்கு? இவங்கெல்லாம் ஆண்டவர் பார்த்தார், சரி நீ போயிட்டு வா. பேதுருவை இந்த இரவு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன 3 தடவை மறுதலிக்க போற. பேதுரு, நான் மறுதலிக்க மாட்டேன் என்பதை எப்படி காட்டுறேன் பாருங்க. ஒரு சோல்ஜர் காதை எடுத்து கத்தி எடுத்து காதலே வெட்டிட்டு ஏசோ பார்த்துருவான், கத்தியால சாவ உள்ளவே. சில டைம் நம்ம அப்படி செஞ்சுட்டு இப்படி ஒரு பார்வை பார்ப்போம் தெரியுமா, என்னையே மறுதலிக்கன்னு சொல்றீங்க, ஆமே வெட்டிட்டு கத்தி எடுத்து உள்ளவே. அந்த இரவுல பேதுரு மறுதலிக்க போகல, இயேசு மேல இருக்கிற பாசத்துல போறான். அவருக்கு என்ன ஆகும், அவரை எங்க கொண்டு போக போறாங்க, அவருக்கு என்ன சம்பவிக்கும்? நேர போகும்போது அவனை பார்த்து கேட்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க. மத்தேயு 26 73 74 சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. பாத்தீங்களா? அப்ப பேச்சிலே அவன் யாரை தான் வெளிப்படுத்துறான்? இயேசுவை தான் வெளிப்படுத்துறான். அப்போ அவன்கிட்ட யார் வராரு சொல்லுங்க? இயேசு வந்தாச்சு. அப்ப அவனுக்குள்ள இயேசு இருக்கிறது யாருக்கு தெரியுது? ஆனா அவனுக்கு அங்க நிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லை. 74வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க. அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். இவன் அதுக்கா போனா இல்ல, இயேசுவை காட்டதான் போறான். ஆனா நிக்கிறதுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. இங்க நிக்க முடியும். இங்க எருசலேம்ல நிற்க முடிந்த நமக்கு உலகத்துல நிக்க முடியணும். சொந்தங்கள் நடுவுல போய் நிக்க முடியணும். எருசலேம்ல எடுத்த தீர்மானத்தை தானியேல் பாபிலோன்ல நிறைவேற்றான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோன்ல செய்வான். அதுக்கு தான் என்ன தேவை தெரியுமா? ஆனா இதே பேதுரு பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது, இந்த வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அடுத்த வார்த்தை, இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். என்னங்க ரெண்டுக்கு மாற்றம்? அன்னைக்கு பார்க்கிறவங்க சொல்றாங்க, உன் பேச்சு யாரை வெளிப்படுத்துது தெரியுமா? இயேசுவை வெளிப்படுத்துது. உன் நட யாரை வெளிப்படுத்துது தெரியுமா? உன்னுடைய பிஹேவியர்ஸ், உன்னுடைய கேரக்டர்ஸ் ஜீசஸை வெளிப்படுத்துது. அப்போ சூப்பர். ஆனா நிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. அதனால அவனால அதை அக்செப்ட் பண்ண முடியல, நிக்க முடியல. அங்க ஐயோ எனக்கு தெரியாது. உங்களுக்குள்ள நிறைய சத்தியம் இருக்கு, கிருபை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நின்னாதானே. நிக்க முடியாத இடத்துல பேதுரு மறுதலித்தான். நிற்க முடிந்த இடத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. உன்னால நிக்க முடியாத இடத்துல பாதிப்பு மற்றவர்களுக்கு அல்ல, உனக்கு தான். நீ மறுதலிப்ப. ஆனா உன்னால நிக்க முடியும்னா உன் மூலமாய் ரட்சிக்கப்படுகிறவர்களுடைய கூட்டம். எனக்கு பலன் தேவை. ஸ்தேவானை கல்லறிந்து கொல்லுகிறார்கள். அவன் ஓடி இருக்கலாம் அல்லது அவன் ஸ்டாப் பண்ணி இருக்கலாம். இல்ல, எல்லாரும் கையில கல் எடுத்த போது வேதம் சொல்லுகிறது போது அவன் ஆவியில் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை காண்கிறான். சாட்சியாய் தன்னுடைய கடைசி மூச்சு வரை ஒருத்தன் சாட்சியா நின்றா. அவன் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அவனுக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறத பார்க்க வச்சுட்டுதான். வானம் திறந்திருக்கிறதையும் அப்போஸ்தலர் 7
55 அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் பிதா பக்கத்துல இயேசு என்ன பண்றார்? ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன செய்தார்? மார்க் 16 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் உட்கார்ந்தார். ஆமென். 19 தேவனுடைய வலது பாரிசத்தில் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஸ்தேவான் என்ன பார்க்கிறான்? இதுல ஏது உண்மை? எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறீங்க. ரெண்டு உண்மை. உட்கார்ந்தார். ஆனா ஸ்தேவான் வரதுக்கு ரெடி ஆகும் போது உன்னை வரவேற்கிறதுக்கு 2 தூதன் அனுப்பி கூட்டிட்டு வரலாம்ல. இதான் சும்மா நார்மலா கிறிஸ்துவுக்குள் இருந்து மறிக்கிறவர்கள் உண்டு. ஆனா கிறிஸ்துவுக்காக கடைசி வர நின்னு ஒருத்தன் சாகரான் தெரியுமா? அவனை ரிசீவ் பண்ண இப்ப கேப்ரியல் மீகாவெல்லாம் இருப்பாங்க. போய் கூட்டிட்டு வரணுமா? ஒதுங்க, என் பிள்ளைக்கு நான் காட்டி கொடுக்கணும். நான் தான் அவனை கூட்டிட்டு வரேன். பிதா பக்கத்துல இருந்து. பொதுவாகவே யார் வந்தா நம்ம எழும்புவோம்? பெரியவங்க, கணத்துக்குரியவங்க, மதிப்புக்குரியவங்க. அவனை கர்த்தர் உலகம் மதிக்கல. அந்த சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து அவன் மேல கல்லறிகிறாங்க. ஆனா பிதா பக்கத்துல இயேசு. ஆமென். கிறிஸ்துவுக்காக கடைசி வரை சாட்சியா நிக்கணும். சாட்சியாக. ஹல்லேலூயா. அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை அனுசரித்தே தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. ஆமென். லாபமானாலும் நஷ்டமானாலும், லாபமானாலும் நஷ்டமானாலும், லாபமானாலும் நஷ்டமானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன். சாட்சிக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. 58 வயசாச்சு, நான் ரிட்டையர் ஆகிறேன். எதுல இருந்து? நான் அவருக்கு சாட்சியா இருப்பதுல இருந்து. அப்படி இல்லை, இனி நான் ரிட்டையர்மெண்ட் லைஃபை என்ஜாய் பண்ண போறேன், அப்படி கிடையாது. கடைசி வர அந்த அப்படி. அதாவது ஸ்தேவான் கண்ணை மூடும் போது ஸ்தேவான் கண்களில் இருந்த காட்சி தன் சகோதரர்கள் கையில் இருந்த கல்லல்ல, மூத்த சகோதரர் வரவேற்க எழுந்து நின்றது. இந்த காட்சியில தான் கண்ணை மூடணும். ஆமே. இந்த காட்சி கண்ணுக்குள்ள இருந்தாதான் அவர்களை மன்னிக்க முடியும். இன்னைக்கு நம்ம கண்ணுக்குள்ள வேற ஏதோ காட்சிகள் இருக்கிறதுனால சிலரை மன்னிக்க முடியல. இந்த ஸ்தேவான் மன்னித்து மரித்தான். மன்னிக்காம மரித்தா இயேசு அப்படியே உட்கார்ந்துருவார். போக முடியாது. ஆமென். இயேசு மன்னித்து மரித்தார். ஆமென். மன்னித்து. அப்ப கேட்கலாம், அப்ப நம்ம சாகிறதுக்குள்ள மன்னிச்சா போதும். நீங்களே சொல்லிருங்க,
ஒரு நாள் பிறப்பதையே. அதாவது சிலர் நம்ம சாகிறதுக்குள்ள மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அவங்க சாகிறதுக்குள்ள. அவன் என் கண்ணில் என்ன இருக்கு, என் பார்வையில் என்ன இருக்கு, அந்த க்ளோரி இருக்குதா? ஹோலி ஸ்பிரிட் ஸ்ட்ரெங்தன் பண்ணி இப்படி இந்த தலையை தூக்குறார். நம்ம எல்லாம் எப்படி யார் கையில கல் இருக்குன்னா, கல் இருக்கு பைபிள் எடுத்துள்ளவே இல்ல. ஹோலி ஸ்பிரிட்டுடைய பலன், உன்னதத்திலிருந்து வந்த பலன், அதான் ஆவியில் நிறைந்து இப்படி இப்படி நாடி இப்படி மேல தூக்கி இப்படி மேல கொஞ்சம் மேல பாரு. நம்ம யார் சொன்னா மட்டும் மேல பார்ப்போம் தெரியுமா? போட்டோகிராஃபர். கொஞ்சம் வீட்டில் இருந்து சண்டை போட்டுட்டு வந்து நிற்பாங்க, ஸ்மைல் ப்ளீஸ் அப்படி, வேற வழி இல்லை, கேமரா தூக்கி எரிஞ்சிட்டானா. ஹோலி ஸ்பிரிட் இங்க இருந்துட்டு அவ்வளவு பேரும் பல்ல கடிக்கிறான், அதையும் பார்க்க வைக்கல. ஆமென். இந்த பல்ல ஒருத்தன் கடிக்கிறானாலே அவனுக்குள்ள என்ன வந்துட்டு தெரியுமா? நரகம் வந்துட்டுன்னு அர்த்தம். ஏன்னா அங்கதான் அழுகையும் பார்க்கடி. சில பார்த்துருங்களா, வந்துட்டு நரகம். ஆமென். அங்கதான் என்ன இருக்குமா? அழுகையும் பற்கடிப்போம். சிலர் பல்ல செட்டு பல்லு வாங்கி வச்சா கடிப்பாங்க, பற்கடிப்பு. இந்த ஹோலி ஸ்பிரிட் ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஸ்தேவானே அப்பா சொல்லியிருப்பேன். எல்லாம் சொந்தக்காரங்க தானே, யூதர்கள் தானே, சித்தப்பா பெரியப்பா அண்ணே மச்சான் கசின் பிரதர்ஸ் எல்லாரும் நிக்கிறாங்கப்பா, கையில கல்லோட. பார்க்காத, அங்க பாரு ஒருத்தர் நிக்கிறான். இவங்க எல்லாம் கல்லோட நிக்கிறாங்க, அவர் மகிமையுமா நிக்கிறார், குளோரியா நிக்கிறார். மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ அந்த மகிமையில் தரிசிக்கோ. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் இப்படி இன்னொரு விதத்துல பேசணும்னு கொண்டு வந்து ஆண்டவர் இன்னொரு விதத்துல பேச வைக்கிறார். நம் கண்களுக்குள்ளே இருக்கிற காட்சிகள் மாறுவதாக. இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் சில காட்சிகளை மாற்ற போகிறார். ஆமை, யாரெல்லாமோ கல்லெடுத்த காட்சிகள் உன் கண்களுக்குள்ள இதுவரை இருக்கிறது, இன்று மகிமையின் காட்சி. இன்று கர்த்தர் கண்களை திறந்து மகிமையை காண்பிக்க போகிறார். எத்தனை பேர் ஓகே ஓகே வெட்கப்படாம, என் கண்கள்ல சில காட்சி இருக்கிறது, அது மாறணும். சில செதில்கள் விழுந்தே ஆகணும். அப்படி விரும்புறவங்க மட்டும் அப்படியே வலது கையை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. சிலர் செய்த காரியங்கள் ஆண்டவரே என் கண்ணுக்குள்ள இருக்கு, அது மாறணும். சில காட்சிகள் அதனால எனக்கு மறக்க முடியல, எனக்கு மன்னிக்க முடியல, மாத்தியே ஆகணும். இது என் பலத்துல முடியல, என் பராக்கிரமத்துல முடியல. உன்னதத்திலிருந்து வரும் பலன் உன் காட்சியை மாற்றுகிறது. உன் கண்களில் இருக்கிற செதில்கள் இயேசுவின் நாமத்தில் விழுகிறது இப்பொழுதே. ஜீசஸ், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கண்களின் காட்சி அப்படி மாறுது. அதனாலதான் இல்லைன்னா எப்படி சொல்லியிருப்போம், ஐயோ இவங்க கல்லெறிகிறாங்களே, எப்படி புலம்பி சத்திருப்பான். அபிஷேகம் பெற்றவன் புலம்பி சாகக்கூடாது. ஆமே, ஆசீர்வதிச்சிட்டு ஆண்டவரே இவர்களை மன்னியும். ஆமே, நீங்க மன்னிச்சிட்டீங்கனாலே ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். மன்னிப்பை பெறுகிறவர்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, மன்னிக்கிறவர்களுக்கு ஜெயம் இருக்கிறது. ஆமென். மன்னிப்பை பெற்றவனுக்கு வாழ்வு, மன்னிக்கிறவனுக்கு ஜெயம். நீ மன்னிப்பை பெறும்போது இந்த சகையோ, அப்புறம் அந்த பாவியாகிய ஸ்திரீ, பேதுரு, இந்த லைன்ல வந்துரும்.
நீ மன்னிக்கும் போது இயேசுவோடு கூட வந்துடும். அதான் ஜெயம், அதான் ஜெயம். அப்படி இயேசுவை பார்க்கிறான். இயேசு அப்படியே பார்க்கும்போது ஹோலி ஸ்பிரிட் வந்து உனக்குள்ள நிரம்பும் போது உன்னை வேற யாரையும் பார்க்க வைக்க மாட்டார். அந்த குளோரிய, நமக்கு குளோரியே யார் தெரியுமாங்க? ஜீசஸ். அவர் நிற்கிறதை எப்படி பார்ப்பார். ஸ்தேவான் மேல, ஸ்தேவானுக்கு எதிராக கல் எடுக்கும் போது என் ஆண்டவருக்கு அங்க இருக்க முடியல தெரியுமா? உனக்கு விரோதமாய் சில நிந்தைகள் நெருக்கங்கள்லாம் வரும்போது அவர் அப்படி உட்கார்ந்து துதியை ரசிச்சிட்டு இருப்பார் நினைக்கிறியா? அவர் எழுப்பி நிற்பார். என்று முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடு, என் மிழிகள் தெய்வத்தின் மிழி. பலன் தேவை. நம்ம எந்த சிச்சுவேஷன்லையும் நிற்க வைக்கிறவர். நேரம் அதிகம் போகிறதுனால நான் 1-2 காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு கேட்கலாம், இல்லைன்னா வேற கேட்கலாம். அவன் நமக்கு டைம் அதிகமாகிறது. என்னை நிற்க வச்சிருங்க. இன்னைக்கு அதுதான், என்னை நிற்க வைக்கணும், என் காட்சியை மாற்றணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நின்றணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நின்றுங்க, நின்றுங்க. நீங்க இங்க அவருக்காக நின்றால் அவர் அங்கே உங்களுக்காக நிற்பார். ஆமே. நல்ல ஒரு ஒன்னஸ் நான் பார்க்கிறேன். இதுக்கெல்லாம் ரீசன் ஹோலி ஸ்பிரிட். இது அப்படி இந்த ருசி மாறாதிருப்பதாக. ஆமே. கர்த்தர், ஏன்னா அப்படி பக்கத்தில் அப்படி கை கொடுக்கும் போதே சிலர் சிரிச்சுட்டு கொடுக்குறீங்க. ஆமே. கை ஒழுங்கா தானே கொடுத்தீங்க, இல்ல? ஆமே. கர்த்தர் நல்லவர். சிலர் நினைக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி ஒரு அட்டாக் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருந்தேன். வா கையை தான். சிலர்லாம் கையை பிடிச்சி. ஆமே. இடையில தான் ஒருத்தர் ஒரு இடத்துல மீட்டிங் போயிருக்கும்போது ஒருத்தர் வந்தார். கையை பிடிச்சி ஒரு பிரைஸ் லாட் சொன்னார். ஏசப்பா, இப்படி ஒரு பிரைஸ் லாட். எனக்கும் திருப்பி அவருக்கு இன்னொரு பிரைஸ் லாட் கொடுக்கலான்னு தோணுச்சு. சரி வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இவன் கடைசி வரை நிற்கிறான். இயேசு அங்க நிற்கிறார். எப்படி இருக்கும் இந்த காட்சியை பார்த்துட்டு நம்முடைய ஓட்டத்தை எவ்வளவு சந்தோஷமா முடிப்போம்ல. எந்த நோட்டம் அந்த கொஞ்ச காலம் இயேசுவுக்கா கஷ்டப்பாடு எந்த துன்பம் இன்பமாய் மாறும். எந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் எந்த நோட்டம் ஆமென். இதுல ஒரு வார்த்தையை கூட ஆவியான ஒரு நினைவுல கொண்டு வரா. இப்ப ஸ்தேவான் இப்படி அண்ணாந்து பார்க்கிறான். பிரச்சனை நெருக்கம் வரும்போது நம்முடைய கண்கள் மேல பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்படி பார்க்க வைக்கிறவர் ஹோலி ஸ்பிரிட். நெருக்கத்துல பிரச்சனையில உன் கண்ணு மேல பாக்குதுன்னா நீ தனியா இல்ல, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆனா நம் கண்களின் காட்சி என்ன இருக்கிறது? ஏங்க இன்னைக்கு அநேகருக்கு ஆவியானவர் வேண்டாம், வரம் போதும். அவர் 2 gift தந்துட்டு போனா போதும். இன்னைக்கு அதுலதான் எல்லாரும், ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் தரலனால எனக்குள்ள நீங்க இருக்கணும். எனக்கு அதாவது ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள் இருக்கிறது, அது gift இல்ல. ஆனா ஆவியானவரே gift-ஆ கொடுத்தார்ல, அந்த gift தாங்க வரங்கள். அது
அது நாளைக்கு பார்க்கலாம். ஆமென். எனக்கு எல்லாரும் என்ன வரம் கிடைச்சிட்டு ஆவியானவர் அவர் இருந்தா என்ன போனா என்ன, எனக்கு ஜெபம்னா நான் 2 அந்நிய பாஷை பேசிடுவேன். நான் தீர்க்க தரிசனம், சவுலை விட்டு ஆவியானவர் போன பிறகும் சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னான் பைபிள்ல இருக்கு. தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆவியானவர் கொடுக்கிற கிஃப்ட் ரொம்ப முக்கியம். அவனுடைய பிரயோஜனத்துக்காக நானும் கிஃப்டுக்காக இன்னைக்கும் ஏங்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்னில் வெளிப்படுவதும் அவர் கொடுத்த கிஃப்ட், இனியும் வெளிப்படணும்னு ஏங்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நேற்று ஆவியானவர் தீர்க்க தரிசனம் பேசினார். அநேக புதிய பொறுப்புகள், புதிய உயர்வுகளை கர்த்தர் தருவேன் என்று அப்படியே எடுத்துக்கொண்டு அது தேவை. ஆனா அதுக்கு மேல அவரே கிஃப்ட், அவரே கிஃப்ட். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அது சொல்லும் போது என்ன பலன், நான் தனிமை அல்ல. சூராமா காலாபா தாராபா ஷாதாபாலா ராதாடாராபா கேராமா ம்ரோலாமா ம்ராதானாராபா ஷேகாமா மாமாலாரா. ஆமென். இப்போ இவருடைய அண்ணாந்து பார்க்கிறார். காட்சி மாறுது. காட்சி 2. அவன் இப்படி கல்லை பார்க்காத, பல்ல பார்க்காத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கல்லையும் பார்க்காத, பல்லையும் பார்க்காத. ஆமென். ஹல்லேலூயா. என்ன பல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லு பல்லு அவர் சொல்ல மட்டும் கேளு. ஆமென். இவன் பார்க்கும்போது இயேசு நிக்கிறத பார்த்தானா. இயேசு நிக்கிறத பார்த்ததும் 7:60 சொல்லுது அப்போஸ்தலர், அவனோ முழங்கார் படியிட்டு. ஆமென். அவனோ யார பார்க்கறான்? தன்னுடைய கடைசி செகண்ட் இருக்குல்ல, வர்ஷிப் பண்றான். இவன் தான் அபிஷேகம் பெற்றவன். இவன் தான் பரிசுத்த ஆவியின் பலன் இருக்குல்ல. உன்னை சுத்தி கற்கள் குவியலாக்கும்படிக்கு சூழ்நிலை இருந்தாலும் நீ வர்ஷிப் பண்ணிட்டு தான் முடிப்போம் ஓட்டது. நீ வர்ஷிப் பண்ணிட்டு தான். யாராலாமா அமராத்தானரா. நமக்கு சுத்தி மெத்த போட்டாலும் வர்ஷிப் போட மாட்டேங்குது, சுத்தி ஏசி போட்டாலும் வர்ஷிப் போட மாட்டேங்குது. ஒருத்தன் கல்லு பல்ல அப்படி. அவனோ என ஜீசஸ பார்த்ததும் முழங்கால் யாவும் அவருக்கு முன்பதாக அப்படியே நின்று பாரு ஸ்தேவான். இப்போ ஹோலி ஸ்பிரிட் கொஞ்சம் அப்படியே பாரு. அப்படி பார்த்ததும் எப்படின்டா, அவ்வளவுதான். ஸ்தேவானுடைய கடைசி என்னன்னு மக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க கல்லறி. ஸ்தேவான்கிட்ட கேட்டா சொல்லுவான் வர்ஷிப். இங்கே முழங்கால் போட்டு ஆராதனையை முடித்தார். அந்த ஆராதனை அங்கே துவங்கினது, தொடர்ந்தது. என்ற நோட்டம் ஜெயத்துடன் முடியோ. அந்த இயேசு என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஓட்டத்தை முடிக்கல. பிதாவே உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. பிதாவேன்னா தலைப்பு எங்க போகுது? ஹல்லேலூயா. நெருக்கம் கஷ்டம் வரும்போது என் தலை மேல போகுதுன்னா ஒருத்தர் நான் அவருடைய டைரக்ஷன்ல இருக்கிறேன். என் தலை வேற எங்கேயும் போக கூடாது. எனவேதான் யோசபாத் சொல்லுகிறான், தேவாவியை பெற்ற யோசபாத் சொல்லுகிறான், நிற்க பலன் இல்லை, இனி என்ன செய்யணும்னு தெரியல, ஆகையால் எங்கள் கண்கள் நீங்கதான் நீர் சொன்ன வார்த்தைய உங்க முகத்தை இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்க விரும்புகிறேன்.
அவருடைய பலன் நம்மை சாட்சியா நிற்க வைக்கும். அடுத்த வார்த்தை, நம்மை முன்னணியில் நிற்க வைக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் அந்த ஃப்ரண்ட் லைன்ல. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 33, 34 வசனங்களை வாசியுங்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. ஒரு பிரச்சனை வரும்போது ஆவியின் பலத்தில் இருக்கிறவன் பின்வாங்க மாட்டான். அவன் தான் ஃப்ரண்ட் லைன்ல நிற்பான், அவன் தான் முன்னாடி நிற்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பின்வாங்கும் போது அபிஷேகம் பெற்ற தாவீது முன்னாடி வந்து நிற்கிறான். நீ எதை கண்டு பின்வாங்கினாயோ, எதை கண்டு பயந்து ஒளித்தாயோ, அதை மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்கி உன்னை எக்காலம் ஊத வைக்க போகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரிகோவை பிடிக்க போகும்போது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி இருக்கிற ஆசாரியர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? எக்காலம் ஊதணும். ஹல்லேலூயா. எக்காலம் ஊதணும். ஆமென். எக்காலம் ஊதணும். எக்காலம் ஒருவன் ஊதுகிறான் என்றாலே அவன் யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறான் அர்த்தம். எக்காலம் ஊதப்படும். ஆமென். கடைசி காலத்திலே ஆரவாரத்தோடு பிரதான தூதனோடு எக்கால சத்தத்தோடு வருவார். எக்காலம் அது கர்த்தரை சார்ந்தது. ஆமென். ஆவியானவர் ஒருவன் மேல இறங்கினா அவன் எக்காலம் ஊதுவான். அதுதான் அந்நிய பாஷை. எக்கால சத்தம் வர பலத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 19:19 வேகமாய் வாசியுங்கள். யாத்திராகமம் 19:19. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. எக்கால சத்தம் வர மிகவும் பலமாய். எத்தனை பேருக்கு வர அமுங்கிச்சு? ஆமென். இந்த எக்கால சத்தம் வர மிகவும். அதனுடைய ரிசல்ட் வாசிங்க. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். ஹல்லேலூயா. எக்காலம் அதுதான் 149 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும். இது கனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அதுவரை பயந்து அரைக்கதவை அடைத்துக் கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் நீங்கள் பார்த்தீர்களே என்றால் 3வது வசனத்தில், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள் என்றல்ல. அந்த தொடங்கினது இன்னைக்கும் நிக்கல. சிலருக்கு நின்னுட்டு சிலர் உடனே எதை எடுத்துட்டு வருவாங்க தெரியுமா? 1 கொரிந்தியர் 13 எடுத்துட்டு வருவாங்க. அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போகும். எப்போ ஒளிந்து போகும்? நிறைவானது வரும்போது. அதாவது இங்க இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் அந்நிய பாஷை. ஓகே. இங்கிலாந்துல இருக்கிறவனுக்கு அங்க பிச்சைக்காரன் இங்கிலீஷ் பேசிதான் அங்க போய் அம்மா அப்படியே சொல்லுவான், ஹாய் மம்மி அப்படிதான் போவான். பிச்சைக்காரன் அப்படிதான் போவான். அவனுக்கு அது சொந்த பாஷை. பரலோக பாஷையை நம்ம பேசிட்டு இருக்கிறோம், பூமியில இருக்கிறோம். இது அந்நிய பாஷை. அங்க போனதுக்கு அப்புறம்
அதாவது அங்க போவோம் நிச்சயம் இல்லாதவங்க 1000 பேசுவாங்க. ஆமே, ஹல்லேலூயா. எங்க இது ஆவியானவர் தரது. ஆமே. ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, கொரிந்து சபைக்கு எழுதுவார்ல பவுல், அதை வச்சுட்டு அது சபையில அது அந்நிய பாஷை பேசக்கூடாது. ஏன் கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை? இந்த பெந்தேகோஸ்தே நாளில் அந்நிய பாஷை பேசினாங்களா? அங்க யாராவது வியாக்கியானம் சொன்னாங்களா? இல்ல. உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கப்பட்டது அது செய். ஆமே. கொரிந்து சபையை பொறுத்த வரைக்கும் எல்லா கிஃப்ட்டுமே இருக்கு. அதனால பவுல் ஒரு 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 டிராபிக் போலீஸ் மாதிரி நின்று செட் பண்றாரு. புரியும்படி சொல்றேன். கொரிந்து சபையில தீர்க்க தரிசனம் சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, வியாக்கியானம் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எல்லாரும் இப்போ நம்ம குற்றாலம் இருக்குல்ல, குற்றாலத்துல நல்ல தண்ணி வருது, யாருமே இல்லை, ஒரு 4 பேர் குளிக்க போறாங்க. யாராவது கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? எவ்வளவு நேரம் குளிக்கலாம்? இவ திடீர்னு கூட்டம் மேல கூட்டம் வருது, கியூவில் நிக்க வைப்பாங்களா? எவ்வளவு நேரம் குளிக்கலாம்? அதுக்கு மேல குளிச்சா அம்மோன்னு ஒரு அடி விழும், போலீஸ் லத்தியோட அங்க. ஏன்னா அடுத்த ஆளுக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். இதுதான் கொரிந்து சபைக்கு நடக்குது. இதை வச்சுட்டு சிலர் இங்க பாருங்க, அந்நிய பாஷை கிடையாது, அந்நிய பாஷை பேசக்கூடாது, அந்நிய பாஷை இப்படிலாம் பேசுறவங்க செய்தியை கேட்டு உங்க ஆவியை அவித்து போடாது. இது ஆவியானவர் உள்ள இருந்து பேசுறது. அது யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஸ்காலரா இருந்தாலும் சரி. எங்க ஆண்டவர் சொல்றார், ஏசாயாவை கொண்டு பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் அவர் பேசுவார். இதுதான் இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதல். ஆமென், ஹல்லேலூயா. அது இது கிடையாது. எங்க நம்ம சர்ச்சில் ஒரு நாள் வரும், எல்லா வரமும் வரும், அப்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நான் சொல்ற புரிஞ்சா? இருக்கிறது 1 2 அதையும் கரெக்டு தானே? ஆமே. முதல்ல கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா, அதனால சிலர் ஏதோ செய்தியை கேட்டுட்டு அது சர்ச்சில் அந்நிய பாஷை பேசக்கூடாது. நான் உங்கள்கிட்ட பேசல, உங்கள்கிட்ட நான் அந்நிய பாஷையில பேசினா என்ன சொல்லுங்க? இது என் அப்பா கிட்ட நான் ரகசியம் பேசுறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்றார், நான் ஆவியோடும் பாடுவேன். இப்ப நம்ம 3 மணிக்கு ஒரு சர்வீஸ் வச்சிருக்கோம், 3 மணிக்கு நம்ம அந்நிய பாஷையிலே பேசிட்டு இருந்தா நல்லதா இருக்கும். ஆனா மற்றவங்களுக்கு அது என்ன ஆயிரும்? புரியாது, என்ன நடக்குதுங்க. அதான் பவுல் சொல்ற, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். பவுல் சொல்றார், நீங்க இப்படி எல்லாம் இருக்கு, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவன் அந்நிய பாஷை பேசும்போது தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுறான். தீர்க்க தரிசனம் சொல்லும் போது சபைக்கு பக்தி விருத்தி. இங்க பாருப்பா, தீர்க்க தரிசனம் சொல்றவன் இருக்கிறான், நீ ஃபுல்லா நீ அந்நிய பாஷை பேசிட்டு அவனுக்கு ஸ்பேஸ் கொடு. இதுதான் கொரிந்து சபைக்கு சொல்றது. அவனுக்கு இடம் கொடு. சொல்லிட்டு கடைசியில சொல்லுவாரு, 1 கொரிந்தியர் 14 அதனுடைய 39வது 18 சொல்றாரு, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிற இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி 39 பாருங்கள். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். அடுத்த வார்த்தை, அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்றாத. ஆமே. இது அவர் சொன்னாங்க, அது அந்நிய பாஷை பேசினா, அது அந்நிய பாஷை பேசினா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதான். அக்கா உங்கள்கிட்ட பேசல, ஆமே, நான் அவர்கிட்ட பேசுறேன், உங்களுக்கு புரியலக்கா, அது போதுங்க. உங்களுக்கு புரியல, கண்டிப்பா சாத்தானுக்கு புரியவே புரியாது உங்களுக்கு. ஏன்னா நீங்க சும்மா பார்த்தாலே மோப்பம் பிடிக்கிற ஆளு. உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பா இப்ப சாத்தான் போட்டு குழம்பி, அப்ப சாத்தான் எப்படி ஆறுதல் அடைவானா? பரவாயில்ல, அவளுக்கே புரியல, அவ சும்மாவே கதை கட்டக்கூடிய ஆளு, அவளுக்கே புரியல. ஹல்லேலூயா. எங்க உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன். ஹல்லேலூயா. ஆமென்.
இயேசு பிதா கிட்ட பேசுறார், ஏலி ஏலி இல்லாமா சப்தானி. அப்படிதானே? கீழே இருக்கவனுக்கு புரியல. அவர் எலியாவை கூப்பிடுறார். அவன் அப்படிதான் சொல்லுவான், அப்படிதான் சொல்லுவான். புரியல. ஒரு ராஜா திடீர்னு திராட்சரசம் எல்லாம் குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். ஒரு சொப்பனம் பார்க்கிறார். கர்த்தருடைய விரல் வந்து ஒரு லாங்குவேஜ் எழுதுது, கர்த்தருடைய பாஷை. புரியல. அபிஷேகம் பெற்ற தானியேல் வரான், எக்ஸ்பிளைன் பண்றான். புரியாது. அந்நிய பாஷையில கர்த்தருடைய பாஷை இருக்கு, தூதர்களுடைய பாஷை இருக்கு, மனுஷர்களுடைய பாஷை இருக்கு. அப்போஸ்தலர் 2ல ஒவ்வொரு பட்டணத்தார் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்முடைய பாஷையில என்ன பேசுறாங்க? தேவனுடைய மகத்துவங்களை. சரி, நீங்க பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லுங்க. 7-8ஓட நிறுத்துவீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசிட்டே இருப்பார். எக்கால சத்தம் வர 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 வர. கொர்நேலியு வீட்டுல ஹோலி ஸ்பிரிட் இறங்கின போது, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44-45 வசனங்களிலே அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும், 45ல தேவனை புகழுகிறதையும். இவங்களுக்கு ஆண்டவரை பத்தி ஒரே ஒரு சர்மன் தானங்க கேட்டிருக்காங்க. ஜீசஸை பத்தி அவங்க எத்தனை சர்மன் கேட்டாங்க? ஒரே சர்மன், அதுவும் ஃபுல்லா கேட்கல. ஃபுல்லா கேட்கல. நான் 30 வருஷம் கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவரை பத்தி நீ 10 வார்த்தை சொல்லுனா 7-8 கஷ்டப்பட்டு சொல்லுவோம், அதுவும் கடை வாங்கி சொல்லுவோம். அக்கா அந்த டைரி ஒண்ணு காட்டுங்க. என்ன என்ன இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேசுறாங்க. தேவனுடைய மகத்துவம், அதன் அர்த்தம் என்ன? பரலோகத்தில் ஏற்படுகிற துதி உனக்குள்ளிருந்து வெளிப்படும். இந்த சத்தத்துக்கு முன்னாடி யாருக்கு நிக்க முடியல தெரியுமா? பரலோகத்தில் தேவனை துதிக்கிற துதிக்கு முன்னாக லூசிபருக்கு நிக்க முடியல, நிக்க முடியல. அதனாலதான் நீ அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சாத்தான் புதிய பைபிள் காலேஜ் தொடங்கி இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றது, ஒரு கிராமத்துல காலையில ஒரு பஸ், ஈவினிங் ஒரு பஸ், வேற வண்டியே வராது. அங்க யாராவது டிராபிக் சிக்னல் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஆனா ஜங்ஷன்ல எல்லாம் பாருங்க, எதுக்கு சிக்னல் வச்சிருக்கிறாங்க? அங்க நிறைய டிராபிக் ஜாம் ஆகுது. ஏன்னா சகலம் ஒழுங்கும் கிரமா நடக்கணும். அதுக்கு தான் கொடிந்து சபைக்கு பவுல் கொண்டு ஆவியானவர் பேசுற. கொஞ்சம் திறந்து பாருங்க. சும்மா யாரோ சொல்றதை கேட்டு மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே அது யாருக்கு மஞ்சள் கலர்ல வரும்? மஞ்சள் பேர்லயே இருக்கு. பார்த்தா எல்லாமே மஞ்சையா இருக்கு. அதாவது கொரோனா வந்த டைம்ல நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து நைட்டு இங்கே ரெக்கார்டிங் முடிச்சுட்டு கடையிலேருந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாரும் இந்த பரோட்டாக்கு டேஸ்டே இல்லை, ஏன்னா அவ்வளோ இருக்கும் பிடிச்சிட்டு அதை ஏற்க மாட்டாங்க. என்ன இந்த பரோட்டாக்கு வர வர இந்த கடையில் சால்னாக்கும் டேஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தா எல்லாருக்கும் அப்படி அதே மாதிரி தான். அவனுக்கு வரலையா, அவனுக்கு அந்நிய பாஷை வரலையா, அதனால அதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. ஒளிஞ்சு போச்சு. ஆமா, இவர் 1000 வருஷம் அரசாட்சியில் இருக்கிறார். அதனாலதான் சொல்ல, சத்தியத்தையும் அறிவீர்கள். நாளைக்கு சபையே இந்த நாளைக்கு நானே வந்து அந்நிய பாஷெல்லாம் கிடையாதுன்னு சொன்னா கல்லறிங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது ஜான்சாமுடைய போதனையோ ஃபுல் காஸ்பல் போதனையோ மனுஷன் எழுதுனதோ கிடையாது. ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் எக்காலம் ஊத ரெடியா இருக்கிறீங்க? இன்னைக்கு அக்கினிமயமான நாவுகள் உங்க மேல வந்து இறங்க போகிறது. எக்காலம் சத்தம் வர வர பலத்தது. மோசே பேசினான், கர்த்தர் வாக்கினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். ஆவியோடும் பாடுவே, கருத்தோடும் பாடுவே. நம்முடைய சந்தோஷம் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி அல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, அந்த நிறைவினாலே. ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் பேச தொடங்கினார்கள். தொடங்குங்க.
நீங்க தனிப்பட்ட முறையில் அதிகமா பேசணும். அதுல நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? தேவனுடைய மகத்துவத்தை சொல்றீங்க, தேவனுடைய புகழ்ச்சியை சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாததெல்லாம் உங்களிடத்திலிருந்து வெளிப்படும் போது அது உங்களை அழகாக்கும், உங்களை மேன்மையாக்கும். அது உங்களை 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 ஜீசஸ் ஜீசஸ். எத்தனை பேர் என்னில் கிறிஸ்து மகிமைப்படணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அதற்கு ஒரே வழி, பெஸ்ட் வே, ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்து பேசட்டும். தேவனுடைய மகத்துவம் என்னில் வெளிப்படுவதாக, தேவனுடைய மகிமை என்னில் வெளிப்படுவதாக. ஆமே, கிறிஸ்து மகிமைப்படுவாராக, கிறிஸ்து மகிமைப்படுவாராக, கிறிஸ்து மகிமைப்படுவாராக. ஓ, அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் இதோ இறங்குகிறது. உன் நாவை தொடுகிறார், புதிய பாஷை, எக்கால சத்தம். நீ பின்னணியில் நிற்க வேண்டியவன் அல்ல, நீ முன்னணியில். அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் அந்நிய பாஷை அடையாளம் பெறாதவர்கள் கேளுங்க. அப்போ என் நாவை தொடு, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஓ, நாவை தொடுகிறா. ராஜாக்களுக்கு இது புரியாது, மனிதர்களுக்கு இது புரியாது, சத்துருவுக்கும் இது புரியாது. நீ தேவனோடு ரகசியம் பேசுகிறாய், தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறாய். பரியாசம் பண்றவங்க பரியாசம் பண்ணட்டும். நீ யாரையும் பார்க்காத, உனக்குள்ளிருந்து பேசுகிறா புதிய பாஷை. பெற்றுக்கொள். புதிய பாஷை, புதிய வார்த்தைகளை தர. உனக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. எக்கால சத்தம் வர பலத்தது. கிதியோனே, நீ யுத்தத்தில் முன்னணியில் நில்லு. நீ பயந்து வாழ்ந்தது போதும். நீ கோதுமையை சேர்க்கிறவன் மட்டுமல்ல, நீ சத்துருவை மேற்கொள்ளுகிறவன் என்பதை கர்த்தர் உன்னை முன்னாடி நிறுத்தி ஷலபரா தட ரபா லக ரபா ரேமா மால ரதரா. ஆமென். அபிஷேகம். ஒருவேளை உங்களுக்கு அந்நிய பாஷை வர இல்லையா, நீங்க இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க நாம இந்த நேரத்தில் தொடுவார். புதிய பாஷை, உங்களை அறியாத ஒன்றை நீங்கள் பேச போகிறீர்கள். உங்க புத்திக்கு எட்டாத ஒண்ணு கர்த்தர் உங்க நாவில தரப்போகிறார். புதிய பாஷை.
Shala rala baka rada dara mama. Sheri mama rotana mamra. Shala raba kara babro tana lare. Rima mraka mamra shatana lava. Uda drala raba karaba larian tanara. Rema mrama mama shele raba karaba. Uda daraba larian tana lara. Shere babo. Riba baba. Hantara bala baraba. Oh ekkalal சத்தம் வர 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 உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறார். நீ மலைகளை நொறுக்க போற, மலைகளை நொறுக்க போற. தடையாய் நிற்கிற பர்வதங்களை உன்னை கொண்டு உன்னை பேச வச்சு உடைக்க போற. காற்று பறக்கடிக்கும். நீ அந்நிய பாஷை பேச பேச ஒரு காற்று அடிக்கும். இந்த மலையை பார்த்து பேசு, இந்த காற்றத்தை மரத்தை பார்த்து பேசு. ஊரா பாலா பாக்கா மாமா ஷேரி மாமா தூடா ராலா ரா ஏம் ரா தனாலரா. அநேகர் தொடர புதிய அக்னிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிற, இதுவரை பேசாதது உன் வாயில பேச வச்சுட்டு இருக்கிறா. சிலர் வாயில தீர்க்க தரிசன வார்த்தையை வைக்கிறா, தீர்க்க தரிசன வார்த்தையை வைக்கிறா. சிலர் வாயில ஒரே ஒரு வார்த்தையை வச்சு திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறா. Uda raka laba dara bala bashere rima mrata nalara. Oh, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்றவர். Ora bala mata raka baba nara shere mamrala riantana rama rika babro tamamro shala bata rama rimamrala mamro shakala riantara. Jesus, 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 Jesus. விடாத 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 விடாத. இதுவரை பெற்றிராத அனுபவம், இதுவரை கண்டிராத மேன்மை, இந்த நாள் இரட்சணிய நாள், உனக்காய் கர்த்தர் குறித்த நாள். வேடிக்கை பார்க்காத, அங்கெங்க பார்க்காத. அக்கினிமயமான நாவுகள். Sharabala bata raba bata nara. Sharabala badudara bala bakaro. Jesus, 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 Jesus. நிறுத்தாத நிறுத்தாத. எக்கால சத்தம் வர வர பலமாய் தொனித்தது. மோசே பேசினார், கர்த்தர் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். இங்க இருந்து இன்னைக்கு பதிலோடு போக போற, பதிலோடு போக போற. Ura bala mashekara bala raha rima mama mama soloro. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறான், தேவனை புகழ்ந்து பேசுகிறான். அவன் ஆவியில் விண்ணப்பம் பண்ணுகிறான், அவன் தடைகளை உடைக்கிறான். அவன் தான் யுத்தத்தில் முன்னணியில் நிற்கிறான்.
Uralaba Dudaraba Shalaba Krama Brata Rima Brahma Mama Shela Raba Dudaraba Bakaro Rima Lama Dudarama Shantara Bau Ribi Kadara Ribi Lekadaro Shere Rima Mrala Baturaba Karaba Shantara Lagadere Glory. Kala mama radanalare. Shema mama laradara. Yeduna. Delera babro shamdam rola dhanara. Amen. Hallelujah. Ora babala mamara. Ora mamala. அந்த வல்லமை, உன்னத வல்லமை, காட்சிகள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. மண்ணை பார்த்த உன்ன மகிமையை பார்க்க வைக்கிறார். ஏரா பாலா பதரமாஷ. Glory, 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 glory. உங்க புத்திக்கு எட்டாத தேவனுடைய மகத்துவங்களை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய மகத்துவங்களை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஷபா மாமா 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 மாலா ரதடரா. Rolere mamaro tore mamara shadarare. Hallelujah, hallelujah. Jesus, Jesus. Amen. ஒரு சில நிமிடங்கள் அப்படி எழுந்து நிற்கலாம். Jesus. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன வல்லமையாலே, நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க வல்லமையாலே. ஆமை ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். எனக்கு நிக்கணும், எனக்கு பார்க்கணும், எனக்கு பேசணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கையை உயர்த்தி கடைசி வரை நிக்கணும், கடைசி வரை பார்க்கணும், கடைசி வரை பேசணும். ஆண்டவரே ஒரு சீசனுக்கு அல்லப்பா, கடைசி வரை ஆவியானவரை என்னை பலப்படுத்தினீர். ஆமென். எல்லாரும் இந்த பாடலை கைகளை தட்டி பாடி ஜெபமாக வைத்து கேட்கலாமா? நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க என்ன வல்லமையாலே. ஆவே நிரப்பிடுங்க ஆவியினாலே, வல்லமையாலே. காலியான காலியான பாத்திரமாக, காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை
மூழ்கணுமே மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவி நதியில் மூழ்கணுமே மூழ்கணுமே நிரம்பணுமே நிரம்பணுமே நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியில் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்புங்கப்பா நிரப்பிடுமே நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க வல்லமை 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 நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்புங்கப்பா 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 மூழ்கணுமே மூழ்கணுமே மூழ்கணும் 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 ஷகபா லபா லபா ஷபா மா 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 ரிமா மா லரே ஓ நிரப்பிடுங்க 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 நிரப்பிடுங்கப்பா காலியான பாத்திரமாய் வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வருவதாக உன்னதத்தின் பலன் உன்னதத்தின் பலன் தரிப்பிக்கிறார் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிப்பித்தவர் உன்னத பலத்தால் உன்னை கவர் பண்றார் கவர் பண்றார் Rima karababa, shalababa karababa, Rima matodara laba. Jesus, 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 Jesus. Jesus. Ora balama shatara balama Rima maratanara. Jesus, Jesus. ஆவியின் பலன் உன்னத பலன் கடைசி வரை நிற்க வைக்கிற பலன் மகிமையை காண வைக்கிற பலன் எக்காலத்தை ஊத வைக்கிற பலன் ஷலமா மராதா மாமா ரிமா மாமா மாமா ஷேரே பாலாரா ஓரா பாம்ரோ ஷத்தனல பக்கரா ரிகா பாம்ரோல மம்ரோதனலரே ஷேமா மராதனரா. ஓ ஜீசஸ் 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 புதிய பலன் புதிய பலன் எண்ணெயை ஊத்துறா புதிய எண்ணெய் புதிய எண்ணெய் எண்ணெய் அபிஷேகம் உன் தலையிலே ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். Ramama shekala badarala udara balamo sheramam rotanara. Amen 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 amen. Ura balabaraba shandara balabaraba dudaraba udaralarara. எக்கால சத்தம் வர வர Jesus. Thank you, Holy Spirit. Jesus.
ஆமென். பிரியமானவர்களே கவனியுங்கள். நியாயாதிபதிகள் எடுக்க வேண்டாம், கவனியுங்கள். ஸ்கிரீன்ல நீங்க பாருங்க. 7:19 நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து, இன்னைக்கு ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் தீர்க்க தரிசனம் ஒன்னும் அநேக இடத்துல ஃப்ரெண்ட்ல நிறுத்த போறான். Jesus, 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 Saba Mama Kara, Selam Amra Thanara, Jesus. நீ பின்னணியில நின்றது போதும். கிதியோனே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே, எல்லாரும் ஜாமத்தின் துவக்கத்துல எல்லாரும் தூங்கும் போது உன்னை ஏன் தூங்க விடலைன்னு தெரிய போகுது. உன் கண்ணிமைகளை பிடித்து வச்சார். அந்த வார்த்தையை கவனியுங்கள். முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை, பானை எதுல செய்வாங்க? மண்ணுல. என்ன அர்த்தம்? இனி மண்ணுக்குள்ள வேலை, இனி ஆவியான கர்த்தருடைய பட்டயத்துக்கு தான் வேலை. நீ எக்காலம் ஊத ஊத மாம்ச கிரியைகள், மாம்ச எண்ணங்கள் உடையுது உடையுது. இனி கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம். அநேக பானைகள் உடைக்கிறது. மண்ணுக்கு வேலை இல்லை. மண்ணு சர்ப்பம் சாப்பிடக்கூடியது. இனி சர்ப்பத்துக்கு வாங்கிட்டு அதிகாரம் இல்லை. இனி சர்ப்பத்துக்கு அதிகாரம் இல்லை. மண்ணை உடைக்கிறா. நீ ஆவிக்குரியவன். நீ ஆவியினால் பிறந்தவன். நீ ஆவியினால் பிறந்தவன். நடந்தது என்ன தெரியுமா? சத்துருக்கள் சிதறி கூக்குரலிட்டு ஓடினாங்களா. உன் எக்கால சத்தத்துல சத்துரு கூக்குரலிட்டு, ஆவியானவர் இறங்குகிறார். ஆவியானவர் ஒன்ன கூக்குரலிட வைத்தவர்.
விட்டுட்டு போறான். உன்னை கதற வச்சவன கர்த்தர் உன்னை கொண்டு கதற விடுறா, கதற விடுறா. அவர்கள் வாயில துதி. ஷாமா மாமா ஏதோ ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கில் நிக்கிறல்ல, கேளு. பலத்தின் மேல் பலன் அடைந்து இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை தாண்டி சீயோனிலே கர்த்தருடைய பர்வதத்திலே in the mighty name of Jesus, இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் முன்னணியில கொண்டு வாரா. ஆமே. உன்னை தெரியாதவங்கலாம் ஆண்டவர் கிதியோன்ட்ட என்ன சொன்னார் தெரியுமா? கிதியோன்ட்ட என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு டவுட் இருக்குன்னா, உனக்கு டவுட் இருக்குன்னா அந்த மீதியானியர் பாளையத்தில் போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு, என்ன பேசுறாங்கன்னு கேளு. ஒன்னதான் பேசிட்டு இருப்பாங்க, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு டவுட் இருக்குன்னா போ போ போய் கேளு. நான் சொல்லி கேட்க உனக்கு டவுட்டா? போ, உன் வீட்டுக்குள்ள போ, உன் சொந்தக்காரங்க நடுவுல போ. உன்னை பத்தி தான் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்ன முன்னேற விடாம இருக்கிற எல்லாம் அந்த மண் பானை கர்த்தர் நீ உடைக்கிறா. நீ முன்னாடி வந்துதான் ஆகணும். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவர். கிதியோன் சொல்றா, ஆண்டவரே என் குடும்பம் உட்பட நாங்க ரொம்ப சின்னவங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கத சொல்றா, அப்பா இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். உன்னை நிக்க வைக்க வேண்டிய இடத்துல நிக்க வைக்க, செய்ய வேண்டியதை செய்ய வைக்க நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவோ, நான் தானப்பா உன்னை கூப்பிட்டேன். கிதியோனே, ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயமும் மாறணும். இந்த மாம்சம் என்கிற பானை உடையணும். அது உடையணும்னா எக்காலம் ஊதணும், ஊதணும். எக்காலத்தை ஊதுங்கள், அந்நிய பாஷை பேசுங்க, கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லுங்க. ஆமே. இயேசு பவனி வரும்போது பிள்ளைங்க எல்லாம் அவருடைய மகத்துவத்தை சொன்னாங்க. சிலருக்கு அது பிடிக்கல, சிலருக்கு அது கேட்க பிடிக்காது. நீ மகத்துவத்தை சொல்றனால ஜெயிக்கிறேன்னு அர்த்தம், ஜெயிக்கிறேன்னு அர்த்தம். இது உனக்கான பெந்தேகோஸ்தே நாள். உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே. நீ அறைக்கதவை அடைத்திருக்கும் காலம் முடிகிறது. உன்னை வெளியே கொண்டு வருகிறார் முன்னணியில. ஜீசஸ் முன்னணியில. ஹல்லேலூயா. ஜீசஸ் முன்னணியில. இந்த கணம்
அவருடைய பரிசுத்தவான்கள். இன்னைக்கு வசனம் என்கிற பட்டயத்தை அநேகருக்கு எடுக்க முடியல. நிறைய பேசுறார், ஆனா எடுக்க முடியல. சில பானைகள், சில மண்ணு இடையில வருது. எக்காலத்தை ஊதி அதை உடைக்கணும். நீதான் உடைக்கணும். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமே. கொஞ்சம் கவனிங்க. எக்காலம் ஊதி பானை உடைக்கிறாங்க. யுத்தத்துக்கு வந்தவங்க இது செய்யறாங்க. யாருக்காவது புரியுமா? நமக்கு தான் புரியுதா? இப்ப பேசுறதுனால புரியுது. எனக்கும் புரியல. ஆவியான பேச வச்சு புரிய வைக்கிறான். ஆமே. நான் ஏன் பானை உடைச்சான்னு இதுவரை எங்கேயுமே பேசல. ஆனா இன்னைக்கு ஆவியான பேச வைக்கிறா. ஏன்னா நீ கர்த்தருடைய பட்டயத்தை தான் எடுக்க போற. அப்ப சில மாம்சம் வந்து தடுக்குது. நீ எக்காலத்தை ஊதி அதை உடைக்கணும். அதை உடைக்கணும். இது மற்றவங்களுக்கு புரியுமா? புரியாது. புரியாது. உன் ஜெபம் மற்றவங்களுக்கு புரியாது. நீ அந்நிய பாஷை பேசுறது புரியாது. நீ ஜெயிக்கும் போது தெரியும். உன்னை ஜெயிக்க வைக்கும் போது கர்த்தருடைய பட்டயத்தை இன்னைக்கு எல்லாரும் எடுக்க போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரசனத்திலேயே தரித்திருங்கள். வீட்டுக்கு போனால் இந்த பிரசனத்திலே இருங்க. இந்த ருசி மாறக்கூடாது. ஆம், இந்த வாசனை குறையக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திவ்ய பிரசனத்துக்காக நன்றி. எங்க மத்தியிலே பலமாய் வெளிப்பட்ட உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்றுமே இல்லை, அப்பிரயோஜனமானவர்கள். நீங்க தான் செய்றீங்க. எல்லா மகிமை உமக்கு. எஸ் ஃபாதர். ஆண்டவரே, அப்பா, கடைசி வரை நிக்கணும். ஆண்டவர், இந்த மகிமையை பார்க்கணும். எக்கால ஊதணும். இந்த அனுபவத்தில் எங்களை இன்னும் பலப்படுத்துவீராக. எக்கால சத்தம் ஓயக்கூடாது. அது வர 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 வானத்திலிருந்து கடைசி எக்காலம் தோனிக்கும் வரைக்கும் இங்கே எக்கால சத்தம் எழும்புவதாக, எழும்புவதாக. ஆட்கொண்டு ஆசீர்வதித்து நடத்தும். தொடர்ந்து மாலை கூட்டம், நாளை கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி இன்னும் மகிமையை நாங்க காண கிருபை செய்யும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உலகமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.